இந்த வீடியோல PHP ஓட இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். PHP என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்றோம், அது ரியல் டைம்ல எந்தெந்த ப்ராஜெக்ட்லலாம் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன். அண்ட் பிஃபோர் தட் நம்மளோட ஆப் ஒன்று இதில் என்ன இருக்குன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. இந்த ஆப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ரோக்ராமிங் பற்றின வீடியோஸ் அண்ட் அதர் டிப்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் ட்ராவலிங் டைமில் எந்த டைம்லாம் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன், நம்ம இப்போ கான்செப்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம PHP என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிஃபோர் தட் PHP ஃபுல் ஃபார்ம் எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. PHP ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா PHP ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர், இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். PHP PHP நம்ம என்ன சொல்கிறோம் செகண்ட் பாயிண்ட் பாருங்க, PHP இஸ் a widely used open source scripting language சொல்கிறோம். PHP ஒரு ஓப்பன் சோர்ஸ் நம்ம எல்லாரும் சொல்கிறோம். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் சோர்ஸ் மீன்ஸ் என்ன அதை நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, அது ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. இப்போ நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்கு சம் ஆஃப் அமௌண்ட் பே பண்ணி தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம்னா அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுவே PHP அந்த மாதிரி கிடையாது. PHP நம்ம ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் என்ன பண்ணிக்கலாம், ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் லினக்ஸ் OS ஃப்ரீ தான், அதனால அது என்ன பண்ணுறோம், நம்ம ஓப்பன் சோர்ஸ் சொல்கிறோம். இதுதான் நம்ம ஓப்பன் சோர்ஸ், இதுதான் ஓப்பன் சோர்ஸ்க்குள்ள டெஃபினிஷன். ஓப்பன் சோர்ஸ் நம்ம அதுக்கு நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை, ஃப்ரீயாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இதுக்கு மீனிங் ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது. அப்புறம் மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா PHP ஸ்கிரிப்ட் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஆன் த சர்வர் அண்ட் த ரிசல்ட் இஸ் ரிட்டர்ன் ஆன் த ப்ரௌசர். PHP ஸ்கிரிப்ட் எதில் ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது சர்வர்லாம் ரன் ஆகும். PHP ஸ்கிரிப்டை நம்ம ரன் பண்ணுறது நம்மளுக்கு என்ன தேவைன்னா சர்வர் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அந்த சர்வர்னா என்ன அப்படிங்கிறத நான் ஃபர்தர் வீடியோஸ் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் ரிசல்ட் நம்ம PHPயில் நம்ம எழுத போகிற கோடு எல்லாமே எதில் நமக்கு ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர்லாம் நமக்கு என்ன ஆகும்னா ரன் ஆகும். நம்ம PHP கோடு கூட நம்ம என்ன எழுதுவோம்னா HTML, CSS, JavaScript எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி கண்டெயின் பண்ணி தான் எழுதி நம்ம என்ன பண்ணுவோம்னா PHP கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அது ஃபர்தராக உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன். இதில் நீங்கள் மூணாவது பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னன்னா PHP ஸ்கிரிப்ட் PHP ஸ்கிரிப்டர் எக்ஸிக்யூட்டட் ஆன் சர்வரில் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் ரிசல்ட் இதில் இதாகும்னா ப்ரௌசரில் ரிசல்ட் தெரியும். அப்புறம் என்னன்னா இதில் பாருங்க, இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா PHP இஸ் சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சர்வர் சைடு லாங்குவேஜ் இப்போ PHP, ஜாவா, பைத்தான் எல்லாமே சர்வர் சைடு லாங்குவேஜ். அது சர்வர் சைடு மட்டும்தான் அது என்ன ஆகும்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு சர்வர் கண்டிப்பாக தேவை. இப்போ சர்வர் தேவை மீன்ஸ் அப்பாச்சி சர்வர் அதுக்கு கண்டிப்பாக தேவை. அந்த கோடை நம்ம சர்வர் சைடு கோடை எழுதுகிற நம்ம கோடை எதுவுமே நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. கிளைண்ட் சைடு லாங்குவேஜ்னா என்னன்னா HTML, CSS, JavaScript எல்லாமே அது என்னன்னா ஒரு கிளைண்ட் சைடு லாங்குவேஜ். கிளைண்ட் சைடு லாங்குவேஜ் நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா UI எல்லாமே டெவலப் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த பேஜை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு UI. இந்த UI டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா HTML, CSS கோட்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிளைண்ட் பார்க்குறது எல்லாமே என்னன்னா ஒரு கிளைண்ட் சைடு லாங்குவேஜ். இப்போ நான் உங்கள் ஸ்க்ரீன் இப்போ நீங்கள் என்னோட ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கீங்க, இது ஒரு UI. இந்த UI நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா HTML, CSS இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் சைடு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுக்கு பின்னாடி ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும். ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறது, ஒரு டேட்டா கெட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பேக் அண்ட் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சர்வர் சைடு யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் கிளைண்ட் சைடு லாங்குவேஜ் ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க. சர்வர் சைடு என்ன சொல்லுவாங்கன்னா டைனமிக்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம், டேட்டா கெட் பண்ணுறோம், அது எல்லாமே நம்ம எதை வச்சு பண்ணுவோம்னா PHP வச்சு பண்ணுவோம். ஜஸ்ட் இது ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு வெப்சைட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா HTML வச்சு மட்டும் தான் பண்ணுவோம், HTML, CSS வச்சு பண்ணுவோம். ஓகே ஃபைன். அண்ட் இஸ் யூஸ் ஃபார் டெவலப் த டைனமிக் வெப் பேஜஸ். இது நமக்கு டைனமிக்காக ஒரு வெப் பேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறோம்னா இந்த PHP யூஸ் பண்ணுறோம். ஸோ டைனமிக் வெப் பேஜுக்கும் ஸ்டாட்டிக் வெப் பேஜுக்கும் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் லாகின் ஃபார்ம் ஒரு கிளிக் பண்ணுறீங்கன்னா லாகின் ஃபார்முக்குள்ள நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னா ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. அது கொடுத்தோன்னா என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டேட்டா பேஸில் போய் டேட்டா ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணிட்டு வரும். அப்போ அங்கே ஒரு டைனமிக் ஆப்ரேஷன் நடக்குது. அந்த மாதிரி ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா PHP. இதுவே ஸ்டாட்டிக் வெப் பேஜ்னா நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது அப்படியே உங்களுக்கு தெரியும், அதில் எந்த ஒரு டேட்டா பேஸ் எதுவுமே இருக்காது. அப்போ அதுக்கு பேர் என்னன்னா ஸ்டாட்டிக். ஸோ ஸ்டாட்டிக்னா HTML, CSS, டைனமிக்னா PHP, ஜாவா இந்த இது. ஸோ ஸ்டாட்டிக் மீன்ஸ் என்னன்னா ஃப்ரண்ட் அண்ட் டைனமிக் மீன்ஸ் என்ன பேக் அண்ட் PHP இது எல்லாமே. ஸோ PHP files contain text, HTML, CSS, JavaScript and PHP code. ஸோ PHP code என்னென்ன வரும்னா அதுக்குள்ள HTML, CSS, JavaScript எல்லாமே சேர்ந்து தான் என்ன வரும்னா அந்த PHP ப்ராஜெக்ட்ல நம்ம ஒர்க் பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா PHP ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .php போட்டு தான் நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா சேவ் பண்ணுவோம். இப்போ HTML ப்ரோக்ராம் நம்ம எப்படி சேவ் பண்ணுவோம்னா .html போட்டு சேவ் பண்ணுவோம். PHP எப்படி சேவ் பண்ணுவோம்னா .php போட்டு சேவ் பண்ணுவோம்.
இதுதான் வந்து PHP சின்டாக்ஸ். PHP கூட எப்போதான் இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு PHP ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு இனிஷியலாக நம்ம எப்படி கொடுக்கணும்னா இந்த இதுதான் ஸ்டார்டிங் சின்டாக்ஸ், இந்த கொஸ்டின் மார்க் போட்டு PHPன்னு போடணும். அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டு அந்த என்டாக் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும். அப்புறம் எக்கோங்கிறது என்னன்னா வந்து மை ஃபர்ஸ்ட் PHP ப்ராஜெக்ட் இதில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக இது என்னன்னா ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வேணால் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் தேடி மட்டும் பார்க்குறோம். தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்னா ஃபர்தராக நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம ப்ரோக்ராம் போவோம் அப்படின்னு. ஸோ PHP விஷயத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு இது மாதிரி போட்டிருக்கேன். PHP நம்ம என்ன பண்ணலாம்னா டைனமிக் வெப்பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம், டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட் பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். அப்புறம் டேட்டா பேஸில் டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிரிப்ட் மீன்ஸ் என்னன்னா வந்து ஒரு பாஸ்வேர்ட் இருக்குன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ணிக்கலாம். அந்த பாஸ்வேர்டு யாராலும் ஓப்பன் பண்ண முடியாது, அந்த மாதிரி அதை செக்யூராக வச்சுக்கலாம். அண்ட் மோர் இந்த மாதிரி நிறைய என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து PHPயில் பண்ணிக்கலாம். அண்ட் ஒய் எதுக்காக நம்ம PHP யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபேஸ்புக்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த மாதிரி அப்ளிகேஷனை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா PHP மாதிரி ஒரு லாங்குவேஜ் நமக்கு தேவை. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு இ-காமர்ஸ் சைட்டு ஃப்ளிப்கார்ட் இருக்குது, அமேசான் இருக்குது, இந்த மாதிரி வெப்சைட்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா PHP மாதிரி ஒரு டைனமிக் லாங்குவேஜ் தேவை நம்மளுக்கு. அப்புறம் வந்து PHP செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா PHP வந்து வேரியஸ் பிளாட்ஃபார்மில் ரன் பண்ணிக்கலாம். நம்ம விண்டோஸ், லினக்ஸ், மேக் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரன் பண்ணிக்கலாம். அண்ட் PHP என்ன எதில் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சர்வரையும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேஜர் நம்ம யூஸ் பண்ணுறது அப்பாச்சி சர்வர் தான் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். PHP ரன் பண்ணுறது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு சர்வர் நம்மளுக்கு தேவை. கண்டிப்பாக அப்பாச்சி சர்வர் நம்மளுக்கு வச்சுக்கலாம், இல்லை IIS சர்வர் எதுனாலும் வச்சுக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு சிம்பிளாக வந்து இப்போ உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் அவ்வளோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் PHP என்ன அப்படின்னு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன இது மாதிரி போட்டு காட்டுறேன். இப்போ நான் ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் நான் இப்போ facebook.com உள்ளே போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் லாகின் ஃபார்ம் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த லாகின் ஃபார்மை நான் கிளிக் பண்ணோன்னா எனக்கு என்ன ஆகும்னா பேக்கெண்ட் ஒரு ஆப்ரேஷன் நடக்கும். அப்போ என்ன ஆப்ரேஷன் நடக்கும்னா இந்த யூசர் நேம் வந்து டேட்டா பேஸில் இருக்கான்னு அது போய் செக் பண்ணிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, டேட்டா பேஸ் தேவை. ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள டேட்டா பேஸ் வந்தாலும் அது என்ன ஆயிரும்னா அது ஒரு டைனமிக் ப்ராஜெக்ட் ஆயிரும். டைனமிக் ப்ராஜெக்ட் மீன்ஸ் என்ன வந்து அந்த இடத்துல யாரெல்லாம் இருப்போம், பேக்கெண்ட் இருப்போம் ப்ளஸ் வந்து டேட்டா பேஸ் இருக்கும். பேக்கெண்டும் டேட்டா பேஸும் சேர்ந்தது தான் என்னென்னா வந்து ஒரு பேக்கெண்டும் டேட்டா பேஸும் சேர்ந்தது தான் என்னென்னா ஒரு டைனமிக் லாங்குவேஜ். சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக நம்ம ஒரு ஃபைல் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ காமராஜ் காலேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ காமராஜ் காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல வந்து எந்த ஒரு லாகின் ஃபார்ம் எந்த ஒரு டேட்டாவை நம்ம கெட் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டாட்டிக்காக இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம ஜஸ்ட்டு பார்க்குறோம். இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த ஒரு லாகின் ஃபார்ம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக்கான கண்டென்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா HTML அண்ட் CSS யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி இதை வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். இப்போ இந்த வெப்சைட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. எந்த ஒரு இடத்துல டேட்டா பேஸ் உள்ளே வரும் அது வந்து என்னது பேக்கெண்ட். அங்கே வந்து பேக்கெண்ட் லாங்குவேஜ் PHP இருக்கும், இல்லை ஜாவா இருக்கும், இல்லை பைத்தான் இருக்கும். பட் இங்கே என்ன இருக்குல்ல, இங்கே எந்த ஒரு பேக்கெண்ட் லாங்குவேஜும் கிடையாது, ஒன்லி ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ் மட்டும் தான் இருக்குது. HTML, CSS, JavaScript இந்த 3 மட்டும் தான் இருக்குது. ஓகே ஃபைன், இதுதான் வந்து PHPயோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன். இப்போ நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா PHPயை யூஸ் பண்ணி PHPயை ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் இருந்தால் நம்மளால் வந்து PHPயை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஃபர்தராக யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோட அப்ஜெக்டிவ் வந்து என்னென்னா வந்து PHP வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஒரு டைனமிக்கான ஒரு வெப்பேஜை இப்போ ஃபேஸ்புக் இல்லை இ-காமர்ஸ் ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி ஒரு டைனமிக்கான வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா PHP வந்து யூஸ் பண்ணுறோம். PHP வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் கிடையாது, PHP அது ஒரு பேக் அண்டு. PHP டெவலப் பண்ணுற இப்போ இதெல்லாம் இந்த ஃபேஸ்புக் இதெல்லாம் டெவலப் பண்ணது என்ன பண்ணியிருப்பாங்க, HTML CSS யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்க. பட் இதுக்கு பின்னாடி லாகினை கிளிக் பண்ணோன்னா எனக்கு பின்னாடி ஒரு ஆப்ரேஷன் நடக்கும். அந்த ஆப்ரேஷனுக்கு பின்னாடி என்ன கோட் எழுதியிருப்பாங்கன்னா PHP கோட் எழுதியிருப்பாங்க. அதனால PHP கோடை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, எப்போதுமே வந்து பார்க்க முடியாது. PHP கோட் மீன்ஸ் என்னன்னா வந்து பேக் அண்ட் லாங்குவேஜ் கூட நம்மளால் எப்பவுமே பார்க்க முடியாது, ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ் கூட மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். இப்போ இதிலே நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வியூ பேஜ் சோர்ஸ்னா கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வேண்டாம், இது வந்து ஃபேஸ்புக் வந்து செக்யூர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே HTML CSS கூட எனக்கு இதில் எல்லாமே வந்துடும். இது வந்து என்னென்னா இது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் நம்ம என்ன பண்ணி ஈஸியாக வந்து நம்ம காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேக் அண்ட் லாங்குவேஜ் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சர்வருக்குள்ள எழுதியிருப்பாங்க. இது கிளைண்ட் சைடு எழுதுனால நம்மளுக்கு கிளைண்ட் சைடு இது ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு PHPயில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சர்வருக்குள்ள எழுதியிருப்பாங்க. அது வந்து அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, அதை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்யூரான ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா PHP வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா PHP ரன் பண்ணுறது நமக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் தேவை, அதை எப்படி ரன் பண்ண போகிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.